நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களுக்கு இணையாக இவரால் வளர முடியவில்லை என்ற ஏக்கம் அவருக்கு மட்டுமல்ல, அப்போதிருந்த அவரது ரசிகர்கள் பலருக்கு இப்போது வரை அந்த வருத்தம் உண்டு. ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான ஸ்ரீகாந்த் முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தார். அதன் பிறகு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் ஸ்ரீகாந்தை தேடி வந்தது. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு, ஜூட், போஸ் போன்ற பல படங்கள் ஸ்ரீகாந்தின் சினிமா கேரியரில் முக்கியமான திரைப்படங்களாக அமைந்தது. பல வெற்றி திரைப்படங்களுக்கு பிறகு பின்னாட்களில் கதை தேர்வு செய்வதில் ஸ்ரீகாந்த் சொதப்பியதால் அடுத்தடுத்த பிளாப் திரைப்படங்களை கொடுத்து வந்தார். பிச்சைக்காரன், ஆயுத எழுத்து, ரன், டிசிம், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி போன்ற பல ஹிட் திரைப்படங்களில் நடிக்க தவறியதால் ஸ்ரீகாந்தின் சினிமா கேரியர் அவர் ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் குறைய தொடங்கியது. ஒரு கட்டத்தில் 2ஆம் கட்ட கதாநாயகனாக நண்பன் திரைப்படத்தில் நடித்து அசத்தியவர் பின்னாட்களில் சினிமா வாய்ப்பில்லாமல் சொந்த படங்களை எடுத்து வந்தார். அதிலும் நஷ்டமடைந்ததால் தற்போது துணை கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடிக்கலாம் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருகிறாராம் நடிகர் ஸ்ரீகாந்த்.